இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் நள்ளிரவு 1:49 AMIST. 22 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 0.64 விழுக்காடு சரிந்து 5 அமர்வு வெற்றி வரிசையை முடித்தது. வெள்ளிக்கிழமை இந்திய பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைந்து நிஃப்டி 50 24,13.10 ஆகவும் சென்செக்ஸ் 76,802.90 ஆகவும் முடிந்தது. இன்ஃபோசிஸ் 6.75 விழுக்காடு சரிந்து டிசிஎஸ் 3.55 விழுக்காடு வீழ்ந்த நிலையில் பாரதி ஏர்டெல் 1.92 விழுக்காடு உயர்ந்தது. இன்ஃபோசிஸ் 6.75 விழுக்காடு சரிவு. தகவல் தொழில்நுட்பத்துறை சந்தை வீழ்ச்சியை வழிநடத்துகிறது. இன்ஃபோசிஸ் 6.75 விழுக்காடு வீழ்ந்து 10 பைசா 051.40 முடிந்தது. மேலும் எச்சிஎல் டெக் 2.59 விழுக்காடு சரிந்து ரூ. 1131.70 ஆனது. டிசிஎஸ் 3.55 விழுக்காடு வீழ்ந்து ரூ. 2125.00 ஆகவும் விப்ரோ 1.12 விழுக்காடு சரிந்து 180 பைசா 80 ஆகவும் முடிந்தது. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கியது. கச்சா எண்ணெய் $76.54 நிலை கொண்டது. அமெரிக்காவும் ஈரானும் ஹார்முஸ் நீரிணையின் மீதான மோதல் கோரிக்கைகளுக்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. கச்சா எண்ணெய் தற்போது $76.54 ஆக 0.08 விழுக்காடு சரிந்துள்ளது. இது இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைய வழிவகை செய்யலாம். கடந்த வாரம் முதல் 10 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 20 பைசா 15 லட்சம் கோடி உயர்ந்தது. கடந்த வாரம் முதல் 10 மிகவும் மதிப்புமிக்க இந்திய நிறுவனங்களில் 9 சந்தை மதிப்பு 20 பைசா 15 லட்சம் கோடி உயர்ந்தது. பாரதி ஏர்டெல் 1.92 விழுக்காடு உயர்ந்து ரூ. 1910.80 ஆகி மிகப்பெரிய வெற்றியாளராக திகழ்ந்தது. வால் ஸ்ட்ரீட் தேர்ச்சியிலும் ஜேமி டைமன் சிறு சுனாமி எச்சரிக்கை விடுக்கிறார். ஜேபி மோர்கன் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேமி டைமன் உலக பொருளாதாரத்தில் சிறு சுனாமி வரும் என எச்சரித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு உந்தல் வால் ஸ்ட்ரீட்டை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றாலும் இந்த எச்சரிக்கை கவலையை ஏற்படுத்துகிறது. பங்குச் சந்தைகள் வழியாக திறந்த சந்தை பைபேக்குகளை செபி மீண்டும் அனுமதித்தது. பங்குச் சந்தைகள் வழியாக திறந்த சந்தை பைபேக்குகளை மீண்டும் அனுமதிக்கும் செபியின் முடிவு சரியானது என்று பாராட்டப்படுகிறது. இந்த கொள்கை மாற்றம் முதலீட்டாளர் நம்பிக்கையை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபெட் பணவீக்க அளவீடு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 94 ரூபாய் 31 பைசா ஆக உள்ளது. ஃபெட்டின் விருப்பமான பணவீக்க அளவீடு அதிக வேகத்தை காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வட்டி விகித குறைப்பை தாமதப்படுத்தலாம். டாலருக்கு நிகரான 94 ரூபாய் 31 பைசா ஆக 0.03 விழுக்காடு சரிந்து ஓரளவு நிலையாக உள்ளது. சூப்பர் எல் நினோ அச்சுறுத்தல் முதலீட்டாளர்களை காலநிலை ஆபத்தை மறுமதிப்பீடு செய்ய தூண்டுகிறது. சாத்தியமான சூப்பர் எல் நினோ நிகழ்வு இந்தியாவின் விவசாயம், மின்சாரம் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளை பாதிக்கலாம் என முதலீட்டாளர்கள் கவலைப்படுகின்றனர். ஆசியன் பெயிண்ட்ஸ் ரூ. 2732.90 மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட் ரூ. 11,367.00 ஏற்ற இறக்கம் ஏற்படலாம். உலக வங்கி தலைவர் பங்கா பஞ்சாப் நில விற்பனை செல்வ போரி பற்றி எச்சரிக்கிறார். உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா பஞ்சாபில் நிலங்களை விற்ற இளம் விவசாயிகள் 4 ஆண்டுகள் மட்டுமே செல்வந்தர்களாக இருந்து பின்னர் ஏழ்மையடைந்தனர் என்று சுட்டிக்காட்டினார். கிராமப்புற நில உரிமையாளர்களுக்கு சிறந்த நிதி கல்வி தேவை என்று அவர் வலியுறுத்தினார். தங்கம் 1.21 விழுக்காடு வீழ்ந்து ரூ. 4172.90 ஆனது. ஆற்றல் பங்குகள் உயர்ந்தன. தங்கம் 1.21 விழுக்காடு சரிந்து ரூ. 4172.90 ஆனது. ஆனால் ஆற்றல் பங்குகள் வலிமையாக இருந்து என்டிபிசி 1.06 விழுக்காடு உயர்ந்து 365 பைசா 80 ஆகவும் பவர் கிரிட் 1.23 விழுக்காடு உயர்ந்து 292 பைசா 25 ஆகவும் ஓஎன்ஜிசி 0.39 விழுக்காடு உயர்ந்து 246 பைசா 25 ஆகவும் முடிந்தன. பிஎஸ்சி சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,802.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.78 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 607 பிடிஎஸ். ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.40 விழுக்காடு. டிசிஎஸ் 2125.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.55 விழுக்காடு. HDFC வங்கி 779.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.79 விழுக்காடு. இன்போசிஸ் 1051.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. SBI 1035.10 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.73 விழுக்காடு. ICICI வங்கி
1346.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக லாபம். ICICI பேங்க் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக நஷ்டம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4172.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.21 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,26,525 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.21 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,224.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 76.54 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.08 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.08 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $76.60 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 94.31 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.03 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 3 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.34 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.